Hi friends, welcome to GD Law Studies. In this video, we will talk about 5S BA LLB third round expected cutoff தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டடான வீடியோ. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து third round cutoffக்கான expected cutoff போடுங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. சோ இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து third round expected cutoff தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரா ஒன்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது நான் போட்டிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கம்பேர் பண்ணி தான் நான் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து போட்டிருக்கேன். இந்த கட் ஆஃப் தான் அக்யூரேட்டா வருமானா அப்படி கிடையவே கிடையாது. இதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகவும் செய்யலாம், டிக்ரீஸ் ஆகவும் செய்யலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து ரீசனபிளா தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் லோ தான். ஆனால் வந்து நான் போட்டிருக்க கட் ஆஃபை விட இன்னும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 92.50% இருந்தால் மெரிட் லிஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து 91.50% இருந்ததுன்னா வெயிட் லிஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ஓசி கேட்டகரியில வேக்கண்ட் இல்லாமலும் இருக்கலாம். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 84.950 கட் ஆஃப் வந்து இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மெரிட் லிஸ்ட்ல. அதே போல வெயிட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 83.650 இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பிசிஎம் முஸ்லீம் பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்ல 85.50 கட் ஆஃப் இருந்ததுன்னா மெரிட் லிஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 84.750 கட் ஆஃப் இருந்ததுன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்ல 85.375 கட் ஆஃப் இருந்ததுன்னா மெரிட் லிஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வெயிட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 84.250 கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிஓ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 86 கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வெயிட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 85 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்ல 85.750 கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே வெயிட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 84.750 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 78.250 கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் 77.250 கட் ஆஃப்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த எஸ்சிஓ எஸ்சிஏ எஸ்டி இந்த கட் ஆஃப் வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ரெடியூஸ் ஆயிருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபுக்கும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபுக்கும் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாயிருந்து. ஸோ இந்த மூணு எஸ்சிஓ எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில கட் ஆஃப் வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கேன். இதுல கொஞ்சமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதே போல டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதே போல நிறைய பேருடைய கொஸ்டினா என்ன கேட்குறீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் வருமா வராதான்னு கேட்டிருக்கீங்க. 100% தேர்ட் ரவுண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா பிரைவேட் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. அதாவது செகண்ட் ரவுண்ட்லயே மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் ஆனது ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மீதி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பிரைவேட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா ஜாயின் பண்றதை விட நீங்க ஒரு கவுன்சிலிங் மூலயமா கவர்மெண்ட் கோட்டா மூலயமா ஒரு பிரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஆனது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 85,000 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பிரைவேட் காலேஜ் படிக்கணுமே நம்மளால ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு யோசிக்காதீங்க. நீங்க மேனேஜ்மெண்ட் மூலயமா போறதை விட மெரிட்ல போறது பெஸ்டானது. என்னால ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு நீங்க யோசிக்கிறேன்னா நீங்க வந்து எஜுகேஷன் லோன் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா அவ்வளவுதான். இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.
Hi friends, welcome to